அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தற்கொலை எண்ணங்கள் அடிக்கடி வர்றவங்க என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் மேற்கொண்டா அந்த தற்கொலை எண்ணங்கள்லேருந்து வெளிவந்து ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழ முடியும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, யாருக்கு இந்த தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வரும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ராகு இது ரெண்டும் சேர்ந்திருந்தது இல்லைனா தொடர்பு பெற்றிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வரும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நார்மலான ஒரு லைஃப்லேயே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கே டக்குன்னு அழக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ இந்த சந்திரன் ராகுவினுடைய தொடர்பு அப்படின்றது தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வர்றதுக்கும் மறைமுகமான விஷயங்களில் ஈடுபடுறதுக்கும் காரணமாக அமையும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது. அது இல்லாமல் உங்களுடைய லக்னம் எதுவோ அதுக்குண்டான அந்த லக்னத்தின் அதிபதி சரியான முறையில் பலம் பெறாமல் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அதனால் கூட சிலருக்கு தற்கொலை எண்ணங்கள் மனதில் தோன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 8வது பாவம் கெட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் மனதில் தோன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8வது பாவம் கெட்டு போகும்போது உங்களுடைய ஆயுள் அப்படின்றது கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதன் மூலமாக உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் தோன்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கலாம். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் தோன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியினுடைய பலம் அப்படின்றது தான் ஒருவருடைய ஆயுளை ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் மனதில் அடிக்கடி தோன்றக்கூடிய அந்த நபர்கள் யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி யார் அப்படின்னு பாருங்கள். அந்த கிரகத்தை வலுப்படுத்துறதுக்கான பரிகார முறைகள் செய்யலாம். ஒரு ஆயுள் ஹோமம் முடிஞ்சால், வீட்டில் வளர்க்க முடிஞ்சால் ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணலாம். உங்களுக்காக சனி பகவானுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்கான பரிகார முறைகள் வேண்டுதல்களில் நீங்கள் ஈடுபடலாம். மகிஷாசுர மர்தினி சோஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, நெட்லேயே அவைலபிள். நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இந்த ஐகிரி நந்தினி அப்படின்னு வரும். அந்த பாடல் தனியாக கேட்டு பாருங்கள். உங்களுடைய அந்த சூசைட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்போல்லாம் வருதோ அந்த பாடலை கேட்டு பாருங்கள். உங்கள் மனம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த பாடல் துர்க்கையினுடைய அம்சமான மகிஷாசுர மர்தினிக்காக நம்ம படிக்கக்கூடிய பாடல். எதிரிகளை அழிக்கிறதுக்கும் நம்மளுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது. ஸோ அந்த பாடல் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இந்த தற்கொலை எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாம் இல்லாமல் இந்த ஜோதிடம், ஆன்மீகம் இதெல்லாம் தவிர்த்து தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக மனசில் தோன்றவங்க தனியாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அடுத்த நாள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஒர்க்கு, சின்ன ஒர்க்காக கூட இருக்கலாம். அடுத்த நாள் இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான அசைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்தால் கூட அந்த ஒர்க் பண்ணணும் இல்லை அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய தற்கொலை எண்ணத்தை தள்ளி போட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிக்கோங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதோ இல்லைன்னா ஏதோ உங்களால் ஒரு ஒர்க்கில் இன்வால்வ் ஆகி பிஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதோ இல்லை ட்விட்டர் யூஸ் பண்ணுறதோ அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு அந்த ஃபேஸ்புக் ட்விட்டரில் தான் இருக்குமே தவிர தற்கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ண ஓட்டங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தனியாக தூங்காதீங்க. பக்கத்தில் யாரோடாவது சேர்ந்து தூங்குற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. இதெல்லாம் தற்கொலை எண்ணங்கள் மனதில் அடிக்கடி வரக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள். தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.